ஹாய் எவ்ரி ஒன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது என்னுடைய செகண்ட் வீடியோ. நான் உங்கள் பேசுகிறேன். இன்னைக்கு என்ன பேசலான்னு சொல்லி நிறைய விஷயத்த யோசிச்சுட்டு இருந்தேன். நேற்று ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக இந்த பெண்களுடைய ஹராஸ்மெண்ட்டை பற்றி பேசினேன். செகண்ட் டாபிக் என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லி நிறைய யோசிச்சுருந்தேன். அப்போ யோசிக்கும்போது நான் இந்த சேனலில் சொன்ன மாதிரி ஒரு வலிகளை பற்றி பேசப்படும்னு சொன்னேன். சில வலிகள் நமக்கு எப்போவுமே இருக்கும், அது மாறவே மாறாது. அந்த வலிகளை தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஒரு சம்பவத்தை நான் சொல்ல போகிறேன். ஒரு கதை ஒன்று படித்தேன். அந்த கதையை நான் அது மூலியமாக எனக்கு கிடைச்ச படிப்பினை அதுலேருந்து கொஞ்சம் நிறைய விஷயங்களை சேர்த்து ஒரு புதுவிதமான விஷயத்த நான் உங்கள் கூட இன்னைக்கு சொல்ல போகிறேன். ஒருத்தர் இருந்தார், ரொம்ப பெரிய பணக்காரர். பணம் அதிகமாக இருக்குது அவர்கிட்ட. நல்ல குடும்பம் இருக்குது, குழந்தைகள் இருக்குது, அதே நேரத்தில் நல்ல தொழில் இருக்குது, நல்ல வியாபாரம் இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது அவர்கிட்ட. அப்படி இருந்தும் அவர் என்ன பண்ணுறாருன்னா, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு 100 மீட்டிங் அட்டன் பண்ணுறார். அவருடைய வளர்ச்சிக்கு 100 மீட்டிங் அட்டன் பண்ணுறாரு. புது ஆட்களை பார்க்குறாரு, எல்லாத்தையும் பண்ணுறாரு. எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நேராக என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய காரை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுறார். வீட்டுக்கு போயிட்டு அவர் தூங்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி கண்ணை மூடுறார். கண்ணை மூடினா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நடந்த விஷயங்கள் அவளுக்கு ஞாபகம் வரும். அப்போ திரும்ப யோசிக்கிறார், அப்போ நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படி தூங்குறாரு. ஆனால் சரியான தூக்கம் அவருக்கு கிடைக்கல. அதனால் என்ன பண்ணுறாரு, ஒரு கட்டத்துக்கு மேலே சரி நம்ம டாக்டரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டரை போய் பார்க்குறாரு. இந்த டாக்டர் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு ஒரு மருந்து எழுதி கொடுக்குறாரு. ஸ்லீப்பிங் டோஸ் எடுத்துக்கோங்க, நீங்கள் தூங்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி சில டேப்லெட் எடுத்து அவர் தூங்கணும்னு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அவருக்கால சரியாக தூக்கமே வரல. ஆனால் நல்லா சம்பாதிக்கிறார், நல்ல பணம் இருக்குது, நல்ல பொருளாதாரம் இருக்குது. இப்படியே வாழ்க்கை போயினே இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் அதை சமாளிக்க முடியாமல் ஒரு சூழ்நிலை வருது. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு அவரே செல்ஃப் ட்ரைவ் பண்ணிவிட்டு ஒரு காரை எடுத்துகிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்புறாரு. போயினே இருக்கும்போது இன்னொரு தடவை பார்க்குறாரு. அவன் ரொம்ப ஏழ்மையான நிலைமையில் இருக்கார். அவர்கிட்ட போயிட்டு இவர் பேச ஆரம்பிக்கிறார். ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் பேச ஆரம்பிக்கிறார். பேசுகிறார், என்ன சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அறிமுகப்படுத்திக்கிட்டு உடனே அவர் கேட்குறாரு, என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்றார். இந்த பணக்காரர் அந்த ஏழ்மையாக இருக்கிறவர் பார்த்து கேட்குறாரு, எனக்கு கொஞ்சம் பண கஷ்டமாக இருக்குது அப்படின்றார். அப்படியாப்பா, சரி ஓகே, எவ்வளோ உனக்கு தேவை இருக்குது அப்படின்றார். ஒரு குறிப்பிட்ட தொகையை அவர் எடுத்து சொல்கிறார், இவ்வளோ எனக்கு தேவை இருக்குது அப்படின்னு சொல்கிறார். சரி, இதுதான் உங்களால் சமாளிக்க முடியுமான்னு கேட்குறாரு. சமாளிக்க முடியும் அப்படின்றார். உடனே என்ன பண்ணுறாருன்னா, ஒரு செக் எழுதி அவர் கையில் கொடுத்துட்றார். இந்தாங்க, நீ கேட்டதை விட அதிகமாகவே இருக்குது, இந்தாங்க நீங்கள் ஹாப்பியாக இருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இவர் பாட்டுக்கு அதே இடத்துல வேற ஒரு விஷயத்தை திங்க் பண்ணிட்டு நின்னுறார். இவர் அந்த வாங்கின சந்தோஷத்தில், அந்த செக்கை வாங்கின சந்தோஷத்தில் அவர் ஓட ஆரம்பிக்கிறார். ஓடி போயிட்டு அந்த செக்கை ட்ரா பண்ணி அதுக்கப்புறம் அந்த பணத்தை எடுத்து அவருடைய கடன் அடைச்சி எல்லாத்தையும் பண்ணிட்டு இன்னும் அவர்கிட்ட அதிகமான பணம் இருக்கு. அவர் குடும்பத்தை ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு வந்துட்டு திரும்ப என்ன பண்ணுறாருன்னா, அந்த பணத்தை எப்படி அதை பன்மடங்கு பண்ணுறதுன்னு சொல்லி யோசிக்கிறார். ஃபர்ஸ்ட்டு பணக்காரர் அதை செஞ்சார். அடுத்து இவர் ஏழ்மையாக இருக்கிறவர்கிட்ட அந்த காசு போன உடனே அந்த காசை வச்சுட்டு இந்த காசை எப்படி பெருக்கலாம்னு சொல்லி யோசிக்கிறார். அதுக்கு முயற்சி பண்ணுறாரு. முயற்சி பண்ணி அதை சக்ஸஸும் பண்ணுறாரு. அவர்கிட்ட இருந்த 1 ரூபா 10 ரூபாவும் மாறுது, 10 ரூபா 100 ரூபாவும் மாறுது, 100 ரூபா 1000 ரூபாவும் மாறுது. இந்த மாதிரி அவருடைய பணத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகிறார். சேம் பிரச்சனை. இப்போ இவரும் பணக்காரர் ஆகிட்டார். ஆல்ரெடி ஒருத்தர் பணக்காரராக இருந்தார், இவரும் பணக்காரர் ஆகிட்டார். இவரும் என்ன பண்ணுறாரு, சேம் அதே மாதிரி ஒரு விஷயத்த திரும்ப ஆரம்பிக்குது. குடும்பம் இருக்குது, பொருளாதாரம் இருக்குது, எல்லாமே இருக்குது, டெய்லி 100 மீட்டிங்ஸ் எல்லாமே பண்ணுறாரு. திரும்ப நைட்டு போனால் தூக்கம் வர மாட்டேன். சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவரும் ஒரு டாக்டர் போய் பார்த்துட்டு அதே சேம் ரிப்பீட்டடாக அதே நடக்குது. திரும்ப அவர் என்ன பண்ணுறாருன்னா, இவரும் ஒரு காரை எடுத்துகிட்டு எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லி தனியாக கிளம்புறார். 2 பேரும் சந்திக்கிற மாதிரி ஒரு இடம் கிடைக்குது. ஒரு சின்ன டீ கடை, நார்மலாக இருக்கிற ஒரு டீ கடை. அந்த இடத்துல 2 பேரும் சந்திக்கிறாங்க. என்னப்பா உனக்கு பண கஷ்டம்னு சொன்னியே,
பணத்தை கொடுத்தனே நீ நல்லா இருக்கியான்னு சொல்லி அந்த பணக்காரர் முதல்ல பணக்காரனானவர் அவர் கேட்குறார். சார் நான் எல்லாமே இருக்குது சார், கடவுள் புண்ணியத்தில் எல்லாமே இருக்குது சார், ஆனால் என்னன்னு தெரில சார், தூங்குனா தூக்கம் வர மாட்டேங்குது சார் அப்படின்றார். நீ இன்னைக்கு வந்து இங்கே புலம்புற இல்லை, இதே தான் எனக்கும் ஆயிடுச்சு. அதனால் என்ன பண்ணுறது தெரியாமல் இங்கே வந்து உக்காந்துனார். உனக்கு என்ன நிலைமை இருக்கோ அதே பணத்தை வச்சு நானும் அப்படி தான் இருந்தேன், ஆனால் இன்றைக்கி நான் இந்த நிலைமையில் இருக்கேன். 2 பேர்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடக்குது. இப்போ நடக்கும்போது அந்த சின்ன டீ கடையில் சரி டீ சாப்பிட்லான்னு சொல்லி 2 டீ ஆர்டர் பண்ணுறான். டீ வாங்கி குடிக்க ஆரம்பிக்கிறான். குடிச்சிட்டு அந்த டீ கடைக்காரர்கிட்ட கேட்குறாங்க, இந்த டீ எவ்வளோன்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, இந்த டீ வந்து 10 ரூபா 15 ரூபா சொல்கிறார். சரி ஓகே அப்படின்னு சொல்கிறேன். அந்த நேரம் பார்த்து ஒரு காரில் ஒருத்தர் வர்றார். யாருன்னு தெரியாத 3வது பர்சன் ஒருத்தர். அதே மாதிரி ஒரு டீயை சாப்பிட்றாரு. டீயை சாப்பிட்டுட்டு டீ எவ்வளோப்பா அப்படின்றார். அங்கே வேலை செய்கிறவங்ககிட்ட கேட்குறேன், டீ 10 ரூபான்றார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் 500 ரூபா கொடுக்குறார். அந்த டீல வேலை செய்கிறவர் சொல்கிறாரு, இல்லை சார் என்கிட்ட சில்லறை இல்லை. பரவாயில்ல தம்பி, இது நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த 500 ரூபா கொடுத்துட்டு அவர் கிளம்ப போகிறார். இவங்க 2 பேரும் பார்க்குறாங்க, அவன் காசு சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டப்படுறான், இவன் அசால்ட்டாக கொடுத்துட்டு போகிறானே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் அவர்கிட்ட போய் பேசுகிறாங்க. சரி ஏன் சார் டீ வந்து 10 ரூபா தானே, ஏன் இந்த மாதிரி 500 ரூபா கொடுத்துட்டு போகிறீங்க? இந்த 500 ரூபா கொடுக்கும்போது அவனுக்கு வந்ததில்ல அந்த சந்தோஷம். நைட்டு போனேன்னு வச்சுக்கிங்களேன், நான் நிம்மதியான தூக்கம் தூங்கும். இவ்வளோதான் விஷயம். ஆக்சுவலி பணம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் இழந்துன்னு இருக்கோம். நம்மளுடைய சந்தோஷம், நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய குழந்தைகள், நம்மளுடைய படிப்பு, நம்மளுடைய விஷயம் எல்லாத்தையுமே பணம் சம்பாதிக்கிற விஷயத்தில் எல்லாத்தையுமே இழந்துன்னு இருக்கோம். ஆக்சுவலி பணம் நமக்கு தேவை தான், ஆனால் பணத்தை விட அதிகமாக நமக்கு முதல்ல தேவையானது நமக்கு பீஸ், அமைதியான ஒரு நிலைமை. நம்ம மன நிம்மதி இருந்தால் மட்டும்தான் அந்த பணம் கூட நமக்கு உதவி செய்யும். அவர்கிட்ட எவ்வளோதான் கோடிக்கணக்கில் கொட்டி இருந்தாலும் ஆனால் மன நிம்மதி இருந்தனா அந்த பணமும் அவருக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாது. அந்த மன நிம்மதிக்கு தேவையான விஷயம் என்னென்னா, முதல்ல இறைவனை நினைவு கூறுறது, அடுத்தது தன்னுடைய குடும்பத்தை பார்க்குறது, தன்னுடைய சொந்த பந்தங்களை பார்க்குறது, குழந்தைகிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த இயற்கையான கடவுள் படைச்ச இந்த இயற்கையான விஷயங்களை பார்க்குறது. இது எல்லாமே அதே நேரத்தில் உங்களுக்கு கொடுத்த அந்த பணம் அது உங்களுடையது கிடையாது, இது மற்றவங்களுக்கும் சேரும். உங்ககிட்ட இருக்குன்னா அது மற்றவங்களுக்கும் பகிர்ந்து கொடுக்குற மாதிரி தான் உங்களை வந்து அப்படி உருவாக்கி வச்சிருக்காரு. உங்களை கிரியேட் பண்ணவர் அப்படி உருவாக்கி வச்சிருக்காரு. ஸோ உங்ககிட்ட இருக்கிறது மற்றவங்களுக்கு பகிர்ந்துக்கோங்க. அது 1 ரூபாவா இருக்கலாம், 10 ரூபாவா இருக்கலாம், உங்களை இடத்துக்கு தகுந்த மாதிரி அதை வந்து மாறும். ஆனால் நீங்கள் ஒருத்தருக்கு உதவி செஞ்சீங்கன்னா அந்த உதவி உங்களுக்கு உங்களே அறியாமல் உங்களுக்கு ஒரு நிம்மதியை தரும். அந்த நிம்மதி நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணாலும் கிடைக்காத ஒரு நிம்மதி அந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். அந்த நிம்மதி தான் உங்களுடைய வாழ்க்கை, அந்த நிம்மதி தான் உங்களுடைய சொத்து சுகம் எல்லாமே. இது நீங்கள் உங்கள் பசங்கக்கிட்ட ஃபீல் பண்ணலாம், உங்கள் மனைவி கிட்ட ஃபீல் பண்ணலாம், உங்கள் குடும்பத்துக்கிட்ட ஃபீல் பண்ணலாம். உங்கள் குடும்பத்திலேயே ஏகப்பட்ட பேர் கொஞ்சம் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சூழ்நிலையில் கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் உதவி நீட்டிங்கன்னா அந்த குடும்பம் உங்களை என்றைக்குமே நன்றி கெட்டத்தனமாக நடக்காது. அந்த குடும்பம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், அந்த பிள்ளைகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லாமே மொத்தமாகவே நன்மையை நோக்கி தான் எல்லா விஷயமும் இருக்குது. அப்போது நம்ம நன்மையை தேடி எவ்வளோ தூரம் போகிறோம், அந்த நன்மைக்காக எவ்வளோ விஷயத்த செய்கிறோம். சரியா, உதவிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அது எல்லாருக்குமே கிடைக்காத ஒரு வரம். நமக்கு கிடைச்சிருக்குன்னா அதை யூஸ் பண்ணுங்க. நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். இதுதான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லக்கூடிய விஷயம். தேங்க்யூ, பாய்.